டான்டோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சூரரை போற்று அதே மாதிரி சில சீன்ஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த டிரான்சிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு ஃப்ளட்டர் கட். இதே மாதிரி இன்னும் சில டிரான்சிஷன் பார்த்துருப்போம், அது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளிக்கர் கட். ஸோ ஃப்ளட்டர் கட் வேற, ஃப்ளிக்கர் கட் வேற. ஸோ இந்த டிரான்சிஷன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அல்லது இந்த டிரான்சிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சாம்பிள்ஸை ரெண்டு மெத்தடில் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்கிற டிரான்சிஷன்ஸை, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சிஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, இல்லை அப்படின்னா மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எஃபெக்ட்ஸ் போயிடுறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிடுறீங்க. எஃபெக்ட்ஸ் போனோடனே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இது டிரான்சிஷன்ஸ்குள்ளே இருக்குமான்னு கேட்டால், டிஃபால்ட்டாக ஆவிட்ல இந்த டிரான்சிஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி பிளகின்ல தான் யூஸ் பண்ணணும். நான் பிசிசி இல்லைன்னா சேப்பியர்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி பிளகின் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி பிளகின்ல இருக்கிற டிரான்சிஷனாக எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன். இதை டிஃபால்ட்டாக இல்லைனாலும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். முதல்ல இந்த ஃப்ளட்டர் கட்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எப்படி வந்து டிரான்சிஷனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிரான்சிஷன், அதாவது இந்த ஃப்ளட்டர் கட்டோட டிரான்சிஷனை நான் தேர்ட் பார்ட்டி பிளகில் எடுக்க போகிறேன். அதுக்கு எங்கிட்ட சில கிளிப்ஸை நான் உள்ள வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்ஸை நான் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே கிளிப்ஸ் இருக்குது எங்கிட்ட. இந்த கிளிப்புக்கு நான் டிரான்சிஷனாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சீன் டு சீன் டிரான்சிஷனாக மூவ் ஆகிறதுனால, ஸோ நான் வந்து பிசிசியோட டிரான்சிஷன்ஸ்குள்ளே போயிட்டு அதில் எஃப் சீரீஸில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் கட்னு காட்டும். ஸோ ஃப்ளட்டர் கட் எடுத்துட்டேன். ஜஸ்ட் ட்ராக் ட்ராப், வழக்கம் போல் டிரான்சிஷன் தான். ஸோ டிரான்சிஷன் நீங்கள் வந்து ரெண்டு கட்டுக்கு நடுவில் வைக்க போகிறீங்க அப்படின்னா டிரான்சிஷன் ரெண்டு கட்டுவில் வச்சுட்டு, இப்போது இந்த டிரான்சிஷனோட டியூரேஷனை மாற்றுறது அல்லது இந்த டிரான்சிஷனோட எஃபெக்ட்ஸ் ஃபீல்ஸை மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் டியூரேஷன் மாற்றணும் அப்படின்னா இங்கே குவிக் டிரான்சிஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இதோட டியூரேஷன் மாற்றிக்கலாம். ஃப்ரேம் டியூரேஷன் எனக்கு 25 பதிலாக 16 எனக்கு நான் 60 வச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஈவன் நம்பர் கொடுங்க, ஆட் நம்பர் கொடுக்காதீங்க. ஆட் கொடுத்துட்றீங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும், லைக் சூரிய போட்டில் வர ஃபாஸ்ட்டாக எனக்கு அது ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா, இதோட ஆக்சலரேஷன், இதோட டியூரேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்ற ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா அவுட் கோயிங் கிளிப் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணும். இப்போ 2 ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேமாக மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ 1, 2வது ஃப்ரேமில் அடுத்த கிளிப் வரும், அடுத்தது 2 ஃப்ரேம் இருக்கும், திருப்பியும் இந்த ஃப்ரேம் வரும், திருப்பியும் 2 ஃப்ரேமுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேம் வரும். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறீங்களோ, 2க்கு பதிலாக நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஃப்ரேமுக்கு அப்புறம் அடுத்த விஷுவல் வரும். அடுத்து 8 ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா 8 ஃப்ரேமுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷுவல் வரும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற செட்டிங்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே அந்த ஃப்ளட்டர் ஆகிற அந்த ஒரு சின்ன சின்ன அடுத்தடுத்த கிளிப்பை உங்களுக்கு காட்டுற அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த ஃப்ரேம்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே மாறும். ஸோ இதுவே நான் வந்து வேறு பிளகின், இப்போ சேப்பியர், இப்போ நான் பிசிசியில் பார்த்தோம், அதே மாதிரி சேப்பியருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சேப்பியர் டிரான்சிஷனுக்குள்ளேயும் அதே ஃப்ளட்டர் கட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ளட்டர் கட் வழக்கம் போல் இருக்க ஃப்ளட்டர் கட் தான் எடுத்து நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க. இங்கே என்ன பண்ணீங்களோ அதை தான் நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ளட்டர், ஃப்ளிக்கர் கிடையாது, ஃப்ளட்டர். இந்த ஃப்ளட்டரை ஒருவேளை என்கிட்ட இந்த ஃப்ளட்டர் இல்லை அப்படின்னா, இந்த ஃப்ளட்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த ஃப்ளட்டரை என்கிட்ட டிஃபால்ட்டாக இல்லை, டிரான்சிஷனும் என்னால் வந்து தேர்ட் பார்ட்டி பிளகின் டிரான்சிஷனும் வாங்கி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, எப்படி மேனுவலாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு கிளிப்பை, இதே மாதிரி கிளிப்பை நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இங்கே இருக்குது. இன்னொரு கிளிப்பு, இந்த கிளிப்புக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, இன்னொரு ட்ராக் எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கிளிப்போட எவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 20 ஃப்ரேம் 30 ஃப்ரேம் வேணும்னா அந்த ஃப்ரேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, இங்கேருந்து நான் 20 ஃப்ரேம் எனக்கு வேணும் அப்படின்னா 20 ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக 20 ஃப்ரேம் இருக்குது. 20 ஃப்ரேம்லேருந்து எனக்கு இந்த அடுத்த கிளிப் எனக்கு தெரியணும் அப்படின்னா, முதல்ல இந்த ட்ராக்கில், இப்போ நான் ட்ராக் மாற்றிடுறேன். ஸோ இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் எனக்கு தெரியணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கில் வச்சுட்டு, இந்த ட்ராக்லேருந்து ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணிகிட்டே வாங்க. ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ரைட் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃப்ரேமாக நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேமாக உங்களால் கட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இருக்க ட்ராக் மட்டும் தான் எடுக்கிறதுனால மேலே இருக்க ட்ராக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணுறேன். இப்படியே ஒரு ஃப்ரேமாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாக்டாக கட் பண்ணிட முடியும். இப்போ எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ரேமில் இருக்க ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஃப்ரேம்ஸாக இருக்கும். ஸோ அதில் ஏதோ ஆட் நம்பர் அல்லது ஈவன் நம்பர் ஏதோ ஒரு சீரீஸை டெலீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் எடுக்கிறேன், டெலீட் பண்ணுறேன், அடுத்தது செலக்ட் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன், அடுத்தது
இது எப்படி செலக்ட் பண்ணுறது, கிளிப்பை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக் ஷார்ட்கட் ஆவிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேனுவலாக கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இந்த மேனுவல் கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட லென்த்து எனக்கு 20 ஃப்ரேம் வச்சுருக்கேன், எனக்கு 40 ஃப்ரேம் 50 ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் 40-50 ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக வரணும், மியூசிக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ப்ளகின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளகின் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் நாம் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. சரி, இப்போ நம்ம ஃப்ளட்டர் கட் பார்த்தோம். இதே இடத்துல ஃப்ளிக்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளிக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமாக காட்டாமல் அந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு சின்ன ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா சின்ன ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான். ஸோ இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். டிஃபால்ட்டாக இது கிடையாது, தேர்ட் பார்ட்டி ப்ளகின்லாம் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி ப்ளகின் எடுக்கிறது தப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்மளோட டைம் சேவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் இது ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத விட பெட்டர் இந்த மாதிரி ட்ரான்சிஷன் போட்டு அதோட ஆக்சலரேஷனோ இல்லை டியூரேஷனோ மாற்றினேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிரும். ஸோ அதனால் தேர்ட் பார்ட்டி ப்ளகின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சினிமாக்களில் ரொம்ப ரொம்ப அதிகம். நாமளும் வெளியில் சில ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுறது, தேர்ட் பார்ட்டி ப்ளகின் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஸோ இல்லாதவங்க மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம், இருக்கிறவங்க ப்ளகின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி ஃப்ளிக்கர், நான் தேர்ட் பார்ட்டி ப்ளகின்குள்ளே தான் போகிறேன். தேர்ட் பார்ட்டி ப்ளகின்குள்ளே ட்ரான்சிஷனுக்குள்ளேயே போனீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிக்கர் வந்து நான் ட்ரான்சிஷனுக்குள்ளே தேடாமல் நான் டைம்குள்ளே தேடுறேன். டைம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர்னு இருக்குது. இது ட்ரான்சிஷன் கிடையாது, எஃபெக்ட். ஸோ ட்ராக் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்புக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பிளாக் ஃபீல் இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ளிக்கிங் ஃபீல் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஃப்ளிக்கரோட ஆம்ப்ளிடியூடு, அதாவது இந்த ஃப்ளிக்கரோட செட்டிங்ஸை மாற்றினீங்க அப்படின்னா என்ன ஃபீல் உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் நான் ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் பண்ண எனக்கு அந்த ஃப்ளிக்கர் ஆகிற அந்த அதிகமாகும். ஸோ இதுக்கு பேர் ஃப்ளிக்கர். நாம் முன்ன பார்த்தது, இந்த இடத்துல பார்த்தது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஃப்ளட்டர். ஃப்ளிக்கர் வேறு, ஃப்ளட்டர் வேறு. ரெண்டுக்கும் நேம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணும்போது, அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதாவது இந்த மாதிரியான ஃபீல் எடுத்துகிட்டு வரோம், இந்த மாதிரியான ஃபீலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடியா பண்ணுங்கள், டீமோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான நேம் தெரிஞ்சு ஒரு ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே இருக்க மரியாதை அதிகமாகும். ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.